சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மழைநீர் தேங்கியிருந்த ரயில்வே சுரங்கப்பாதையில் கார் மூழ்கியதில் முதிய தம்பதியினர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் சின்ன திருப்பதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக மேலாளர் வெங்கடாச்சலம் மற்றும் அவரது மனைவி ராதா இன்று அதிகாலை ஓமலூரில் உள்ள உறவினர் வீட்டு திருமணத்திற்கு காரில் புறப்பட்டு சென்றனர். நேற்று இரவு ஓமலூர் வட்டாரத்தில் பெய்த கனமழையால் செம்மாண்டப்பட்டி ஏனதி ரயில்வே சுரங்கப்பாதையில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியிருந்தது. அதிகாலை நேரம் என்பதால் நீரின் ஆழத்தை அறியாமல் வெங்கடாசலம் காரை சுரங்கப்பாதைக்குள் செலுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது கார் திடீரென செயலிழந்து மழை நீரில் முழுவதுமாக மூழ்கியது. வயது முதிர்வு காரணமாக உடனடியாக வெளியே வர முடியாததால் இருவரும் மூச்சு திணறி காரிலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காலை அந்த வழியாக சென்ற கிராம மக்கள் தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஓமலூர் போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சுரங்கப்பாதையில் நீர் தேங்கும் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ரயில்வே பாலம் கட்டியதிலிருந்து தண்ணி போவதற்கான வழி இல்லாமல் மக்கள் கடுமையான அவதிக்கு இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். பல முறை இங்கே விபத்து ஏற்பட்டும் கூட ரயில்வே ஊழியர்களுக்கும் ரயில்வே அலுவலர்களுக்கும் தகவல் தெரிவித்தும் கூட அவர்களுடைய அலட்சியத்தால் இன்று 2 உயிர்கள் பலியாகியுள்ளனர். இன்னும் எத்தனை உயிர்கள் பலியானால் இதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரியவில்லை. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பயணம் செய்தும் கூட இதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத அரசு மீது வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக இதற்கு தீர்வு காணும் வகையில் இங்கே தண்ணி போவதற்கான தண்ணீரெல்லாம் நிற்பதற்காக இருக்கக்கூடிய இடங்களை அப்புறப்படுத்தி முறையே அதற்கான திட்டங்களை வழிவகுக்குமாறு ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.